உலகெங்கும் உள்ள தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா ராசி பலன்கள் பார்த்துட்டே வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், எனக்கு நான் போதும் அப்படின்ற மாதிரி சுயம்பாக முன்னேறி வந்த தனுசு ராசி நேயர்களுக்கு நான் எப்பயுமே சொல்ற மாதிரி, தனுசால வளர்ந்தவங்க தான் 4 பேர். தனுசை யாருமே வளர்த்துருக்க மாட்டாங்க. நெருப்பு ராசி அது. அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, ராசிநாதன் போய் 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது சரியா தப்பா அப்படின்னு பார்த்தா சரிதான். ஆனா உச்சமாய் உட்காந்துருக்காரு. ஸோ அதனால பெருசா நெகட்டிவ் ஒன்றும் வரப்போறது இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது நம்பர் 2ஆம் இடத்துக்கு பார்வை கொடுக்குறாரு. அதுவே ஒரு பெருசு. நம்ம காசு வந்தானா வீட்டு காசு வந்தானா எப்படி தனுசுக்கு காசு வரப்போகுது. அதனால அதை பத்தி கவலைப்படுறதுக்கான அவசியமும் இல்லை. டைரக்டா நம்மளுக்கு பிடிச்ச நம்ம ஃப்ரெண்டு நம்மளையே பார்க்குறாரு. எங்க உட்காந்து முந்தின வீட்டில் உட்காந்து பார்க்குறாரு. ஸோ செவ்வாயோட பார்வையில் இருக்கக்கூடிய தனுசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த தடவை. பி ஸ்ட்ராங். கோவம் வருமோ, நிறைய கோவம் வரப்போகுது. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். இந்த மாதம் கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும். நிறைய 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 விஷயங்கள் இந்த தடவை கண்ட்ரோல் பண்ணணும். கொஞ்சம் கடன் வாங்குறத கண்ட்ரோல் பண்ணணும். தனுசு ராசிக்காரங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் இந்த தடவை கடன் வாங்க வச்சிரும். தனுசுல ஒரு பிளானட் இருந்தாலும் இந்த தடவை கடன் வாங்கும். அதனால கடன் வாங்குறதுல கவனமாக இருக்கணும். ஹெல்த்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஒண்ணே ஒண்ணு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். 3ஆம் இடத்துல இருக்க ராகு உங்களை காசிப் பேச வைப்பாரு. யாரை பத்தி இந்த மாசம் காசிப் பேசாதீங்க. அது வேற மாதிரி போய் உங்களோட பெயர் புகழையே கெடுத்துரும். அதனால இந்த தடவை தனுசு அதுல மட்டும் கவனமா இருக்கணும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஹெல்த் வைஸ் ஒரு மாதிரி ஒரு செவ்வாயுடைய பார்வை வரும்போது எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதே சமயம் கொஞ்சம் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸையும் அதை இண்டிகேட் பண்ணுது. ஸோ கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனம், ஆரோக்கிய மேன்மை. அது டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய தசா புத்தி என்ன மாதிரி இயங்குது, உள் தசை எப்படி இருக்கு, என்ன அந்தரம் ஓடுது, என்ன சூட்சும கிரகம் ஓடுதுன்றதை பொறுத்து அது ஆரோக்கிய மேன்மையாவோ இல்லை ஆரோக்கிய செலவாவோ அது இருக்க போகுது. வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒன்று ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த தடவை ப்ளஸ் ஆர் மைனஸ் இயங்குவதற்கான வாய்ப்புகள் தனுசுக்கு உண்டு. நம்பர் 1. நம்பர் 2, இது வரைக்கும் வாங்கின கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு உண்டு. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு தவிச்ச தனுசு ராசிக்காரர்களுக்கு இருந்தீங்கன்னா இந்த மாசம் நிவர்த்தி. எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். சக்சஸ் உங்களுக்கு தான் ஜெயிக்கும். உங்க இதுதான் கரெக்டு. லேண்ட் வாங்கலாம், இடம் வாங்கலாம்னு தோணிட்டு இருக்க தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம சனியில பிரச்சனை உண்டாக்குது. இப்போ அந்த சனி வக்கரம் இருக்காரு. அப்ப கட்டி பாதியில வச்சிருக்க இடத்தெல்லாம் எடுத்து திரும்ப கட்டுவீங்க. இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு பணம் வராமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா இந்த தடவை பணம் வரும். வீட்டை க்ளீன் பண்ணுறது, வீட்டை சரி பண்ணுறது, வீடு 4ஆம் இடம்லாம் வீடு தானே. வீடு, வண்டி, மனை, வாகனம் இதோட சம்மந்தப்பட்டு தாயாருடைய ஹெல்த்தில் கொஞ்சம் தனுசு கவனமாக இருக்கணும். தாயாருக்கு உங்களுக்கும் வாக்குவாதம் வராமல் பார்த்துக்கோங்க. இந்த தடவை நான் தான் பெருசு நீ தான் பெருசுன்ற மாதிரி அம்மாவோட கொஞ்சம் சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள், வீட்டில் பொண்டாட்டியோட கொஞ்சம் சண்டை போடுறது, புருஷனோட கொஞ்சம் சண்டை போடுறது எல்லாம் இந்த தடவை ஏன்னா செவ்வாய் பார்க்குறாரு. உங்கள் பிரச்சனை இல்லை, செவ்வாய் பார்த்து உங்களை தான் பார்ப்பேன்றபோது அவரோட பவர்லாம் உங்களுக்கு கொடுப்பாரு. அப்போ நீங்கள் அப்படியே பவர் ஆகிடுவீங்க. பவர் ஆகிட்டா எப்படி சும்மா இருப்போமா? கூப்பிட்டு 4 பேர் அடிப்போம்ல. அந்த மாதிரி தனுசு ராசிக்காரன் கூப்பிட்டு ஒரு 4 பேர் வம்பிழுப்பீங்க. அது தேவையில்லாம பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுரும். அதனால கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். கர்வம் தலைக்கு ஏறாமல் பார்த்துக்கொள்ளணும். கொஞ்சம் கர்வம் தலைக்கு ஏறும் தனுசுக்கு. என்ன மாதிரி உண்டா, நான் சூப்பர்ன்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே ஆக்குபை பண்ற அமைப்பை செவ்வாய் கொடுப்பாரு. அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை அல்டிமேட்டா இருக்கு. அதோட சேர்ந்து சூரியனும் சேர்ந்து பார்க்க போறார். அப்படின்றது புதிய தொழில் தொடங்குவீர்கள். யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் பண்றீங்களோ, யாரெல்லாம் டீச்சர்ஸா இருக்கீங்களோ, எக்ஸ்பெஷலி யாரெல்லாம் தனுசுல ஜோசியக்காரர் இருக்கீங்களோ சூப்பர். இந்த தடவை உங்களுக்கு எங்கேயும் இல்லாத அளவுக்கு ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு, நிறைய செலிபிரிட்டி யோகம் இதெல்லாம் கிடைக்கும். மந்திர உச்சாடனம். ஏன்னா அவர் 12ஆம் வீட்டு அதிபதி, ரைட்? 12ஆம் வீட்டு அதிபதி நமக்கு பார்வை கொடுக்குறாரு. இப்படி எடுத்துக்கோங்க. 12ஆம் இடம் தான் தெய்வத்தை உணரக்கூடிய இடம். நான் சொல்லிட்டே இருக்கேன். அப்போ நிறைய பேருக்கு அந்த இன்ட்யூஷன் பவர் அதிகரிக்கும் தனுசுக்கு. இந்த நிறைய தெய்வத்தை உணரக்கூடிய வாய்ப்பு, இல்லை ஏதோ தீட்சை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, தெய்வ மந்திரங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த தடவை அபரிவிதமா இருக்கு. நிறைய பேருக்கு சிவனோட இந்த தடவை பயங்கரமா கனெக்ட் ஆகும். ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு போறது, இல்லை போற இடத்துல ஏதாவது சிவனை பார்க்கறது, திடீர்னு சிவன் மீதான ஒரு அபரிவிதமான ஒரு அன்பு பெருகிறது, சிவதீட்சை வாங்கிக்கணும்னு தோன்றது, சிவநாமத்தை கேட்கறதுன்ற மாதிரி. என்னடா ஆடி மாசம் இது அம்மன் மாசம் தானா? உங்களுக்கு மட்டும் சிவன் ஜொலிப்பார். தனுசுக்கு செவ்வாய் அந்த பார்வையை கொடுத்து சிவனா அப்படியே மாத்துவாரு. சிந்தையெல்லாம் சிவரூபமா தெரியும் இந்த தடவை தனுசுக்கு. ஓகே,
ஸோ இந்த தடவை கொஞ்சம் கோவப்படாமல் இருக்கணும், கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். இஎம்ஐ கட்டுறதுக்குலாம் காசு வந்துடும், அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கடன் வாங்காமல் இருந்தீங்கன்னா பெட்டரு. நிறைய பேர் கடன் அடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் எவ்வளோ கடன் அடைக்க முடியுமோ அடிச்சு முடிச்சிடுங்க. தேவையில்லாமல் வம்புக்கு நீங்களா போகாதீங்க. ஜிம்முக்கு போகிறேன்னு சொல்லி உடம்ப கெடுத்துக்காதீங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க சக்ஸஸ். அதுக்கு பதிலாக கொஞ்சம் இந்த செவ்வாயை வேற மாதிரி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பர். இல்லாண்டி இதெல்லாம் இந்த தடவை நம்ம அப்படியே ஃபேஸ் பண்ணதுக்கான வாய்ப்புகளை செவ்வாய் கொடுப்பாரு. ஏன்னா ஒரு நல்ல ஒரு 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 பவர்ஃபுல்லான பிளான்ட் உங்களை பார்க்கும்போது நீங்கள் பவர்ஃபுல்லாக தான் ஆவீங்க இல்லையா? அப்போ நம்ம பவர்ஃபுல்லாக இருக்க போகிறோம். எஸ் ஓகே. பட் அது எந்த இடத்துல காட்டணுன்றதுக்கு பார்த்துட்டு கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பராக படிப்பீங்க. தனுசு ராசிக்காரங்க சொல்லவா வேணும். தனுசு ராசிக்கார பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, தனுசு ராசிக்கார பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, இந்த தடவை 2 கிரகம் 3 கிரகம் எல்லாம் பார்க்க போகுது. புதனும் பார்க்க போறாரு, சூரியனும் பார்க்க போறாரு, குருவும் பார்க்க போறாரு, மகரத்தை. வேற என்ன வேணும்? தனுசுக்கு சூப்பரா இருக்கீங்க. படிக்கிற பிள்ளைங்க எக்ஸ்ட்ராடனரி. வாவ் சூப்பர். நிறைய பேர் இந்த தடவை அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. நிறைய ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு பிள்ளைங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. நிறைய செலிபிரிட்டி யோகம் கிடைக்கும். 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அது லக்னமாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரி, இந்த தடவை நிறைய கோவில்களுடைய ஆன்மீகத்தோட ஒரு கனெக்ட் நிறைய டிராவல் பண்ணுவீங்க. இந்த தடவை 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது பிரம்மாண்டமான வெற்றியை நோக்கிய ஒரு பயணத்துக்காக உங்களை ஆயத்தப்படுத்தும். இந்த தடவை நிறைய டிராவல் பண்ணுவீங்க. நிறைய வந்து வெற்றிகள் கிடைக்கும். உங்களை நிர்ணயிக்கணும். உங்களுக்குன்றாக சுயம் சார்ந்த சில தேவைகளை வந்து இயக்குவார். ஏன்னா எப்பயுமே சூரியனும் சரி, செவ்வாயும் சரி, இந்த புகழுக்காக மயங்கக்கூடிய ஆட்கள். அப்போ புகழ்ச்சிக்காக சில விஷயத்தை மேற்கொள்வதற்கு சில டிராவலை நம்ம பண்ண வேண்டிய சூழல் உருவாகும். ஓகே. நிறைய வந்து இந்த தடவை அந்யோன்யம் அதிகரிக்கும். செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்படின்ற போது நிறைய பேருக்கு 60 இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு தயவு செஞ்சு காசிப் பேசாதீங்க. யாரை பற்றி நீங்கள் பேசாதீங்க, யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. தேவையில்லாமல் எனக்கு மரியாதை கொடுக்கல, அது கொடுக்கல, இது கொடுக்கலன்னு கோவப்படாதீங்க. இந்த செவ்வாய் இந்த வயது ஒருத்தவர்களும் கோவமாக மாறுவார். அதனால கோவத்தை படுத்தி நீங்களே பிபி ரத்தத்தை இண்டிகேட் பண்ணக்கூடியது தான் செவ்வாய். அப்போ அவர் தனுசுல பார்க்குறாரு. எப்பயுமே நான் சொன்ன மாதிரி இந்த உபஜயஸ்தானங்களில் செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது ரத்த குறைபாடு வரும். அப்போ அங்கேருந்து உட்காந்து இந்த இடத்த பார்க்குறான்ற போது பிளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் கம்மியாகும். அப்போ சுகரு பிபி எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. டென்ஷன் ஆகாதீங்க. இந்த தடவை டென்ஷன் அதிகரிக்கும். கொஞ்சம் படபடப்பு வரும். நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சிட்டே இருக்கிற தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நல்லது. கொஞ்சம் காரமான உணவுகளை அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி செவ்வாய் பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி யாராவது கொஞ்சம் தப்பு பண்ணாலும் அப்படியே கோவம் வந்துடும். நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமேன்னு போய் நிற்பீங்க. அதை மட்டும் இந்த தடவை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா சுற்றம் சூழ நம்மளுக்கு இருக்கக்கூடிய விஷயம்லாம் இருக்கும். இல்லாட்டி கோவப்பட்டு நம்ம அதை கெடுத்துக்கிற மாதிரி ஆயிடும். கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம். ஓகே. தனுசு ராசிக்காரங்க இந்த என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும். அனுமன் வழிபாடு மிகச்சிறிய ராஜயோகத்தை கொடுக்கும். முடியும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு தடை வந்துட்டே இருக்கு. ஏன்னா 8ல் போய் குரு உட்காந்துருக்காரு. ஸ்டார்டிங் நெகட்டிவ் பாயிண்ட் இருந்தாலுமே கொஞ்சம் ஏதாவது ஒரு மறைமுகமா ஏதோ ஒன்று பண்றாரு அப்படின்னா கூட அனுமன் வழிபாடு முடிஞ்ச அளவுக்கு அனுமனுக்கு வந்து வெண்ணெய் காப்பு சாட்சி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வெத்தலை ₹1 ஒரு பாக்கு வச்சு ஒரு 13 நாள் சுற்றி வந்து கரெக்டா அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நினைச்ச மாதிரி நடப்பதற்கான வாய்ப்புகளை மிஸ்டர் அனுமன் கொடுப்பார். ஓகே. அதனால நீங்க இதை பத்தி கவலைப்படாத. தைரியம் பிறக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு அல்டிமேட்டா இருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம். என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய தனுசு ராசிக்காரங்க ட்ரெயின் பார்ப்பீங்க. அதே மாதிரி நிறைய இந்த தடவை தனுசு ராசிக்காரர்களுக்கு வானவில் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வானவில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய வானவில் பார்ப்பீங்க. எதிர்பார்க்கவே மாட்டாங்க. திடீர்னு உங்க கண்ணிலேயே தோணும். இல்லை ஏதாவது ஒரு புக்கு தவிர இல்லை வானவில் ட்ரெஸ் யாராவது போட்டுருவாங்க. வானவில் கலர் நிறைய கலர்ஸோட இந்த தடவை மல்டிபிள் கலர்ஸோட இயங்குவீங்க. ஏன்னா மல்டிபிள் கிரகம் உட்காந்து உங்கள் 2ஆம் வீட்டை பார்க்குது. பார்க்குற பார்வை எல்லாமே மல்டிபிளாக இருக்க போகுது. ஸோ நிறைய இந்த தடவை தனுசு ராசிக்காரர்களுக்கு வானவில் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய கலராக பலூன் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி இருக்கிற என்ன வாழ்க்கை வசப்பட போகுதுன்னு அர்த்தம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இருந்த டென்ஷன்லேருந்து நிவர்த்தி ஆக போறீங்கன்னு அர்த்தம். சக்ஸஸ் வரப்போகுதுன்னு அர்த்தம். சூப்பராக இருக்குது தனுசு ராசிக்காரருக்கு. பண வரவில் இருந்த தடை நிவர்த்தியாகி பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் தசா புத்தி நல்லா இல்லாட்டி கடன் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. கடன் வாங்குறதுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவை பார்த்துட்டு வாங்குங்க. இல்லை அப்படின்னா இது ஆயுசுக்கும் கட்ட முடியாத கடனா போயிடும். கவனமா இருக்கணும். ஓகே. சூப்பரா இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம்.